அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பயிர்வு கரலாக்கட்டை நாள் 4. கடந்த வகுப்புல பார்த்தீங்கன்னா நம்ம முன் ஊஞ்சல் சுற்று பார்த்துருப்போம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு அடிப்படை சுற்றுகளில் முதல் 2 சுற்றுகள் பார்த்துருப்போம். முன் ஊஞ்சல் சுற்றுலே தோல் உயரம், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி கால் உயரம், இந்த 2 சுற்று நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முன் பின் ஊஞ்சல் அப்படின்ற சுற்று முறையை பார்க்க போகிறோம். ஏன் அது சுற்றுலாம் ரொம்ப எளிமையாக இருக்கே, இது செஞ்சால் என்ன அப்படின்ற கேள்விகளிலும் நீங்கள் உங்களோட உடல் எடைக்கு தகுந்த ஒரு கரலாக்கட்டை எடுத்து நான் சொன்ன வகையில் மூச்சை கவனித்து நீங்கள் தோல் உயர சுற்றாக இருக்கட்டும், இல்லை அடுத்து இப்போ செய்யப்படுற சுற்றாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற வகையில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களால் தொடர்ச்சியாக 18 கூட செய்கிறது சிரமமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளோட கலைகள் வந்து ரொம்ப ஒரு ஆழமானது. அதை நீங்கள் உணர்ந்து செய்யும் பொழுது கட்டாயம் அதுக்கான பலன் கிடைக்கும். சரிங்களா? பார்ப்பது எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் அதை பயிற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து காலை இதே மாதிரி 1.5 இடைவெளி வச்சுக்கிறோம். கரலாக்கட்டை எப்பயும் வணக்கம் வச்சு தான் எடுக்கணும். நான் தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்துகிட்டு இருந்ததுனால நான் அப்டேட் சுற்றுறேன். அடுத்து பாருங்கள், இன்றைக்கி அடுத்தது முன்பின் ஊஞ்சல். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன் ஊஞ்சல் தோல் உயரம் செஞ்சுருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தோள்பட்டை உயரத்தில் நம்ம செஞ்சுருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதையே முன்பக்கமும் அப்படியே பின்பக்கமும் எடுத்துகிட்டு போகிறோம், நேர் பின்னாடி. சரிங்களா? அப்போ மூச்சு இது எப்படி அப்படின்னா மூச்சு இழுக்கிறோம், விடணும், இழுக்கணும், விடணும், இழுக்கணும், விடணும். கரெக்டாக சரியாக பார்த்தீங்கன்னா தோல் உயரத்துக்கு நீங்கள் இதை செய்யணும். சரிங்களா? அதே போல் தான் இடது கையிலையும் பாருங்க, மூச்சு இழுக்கிறேன், விடணும், இழுக்கணும், விடணும். முன்பின் ஊஞ்சல், முன்னாடி ஊஞ்சல், பின்புறம் ஊஞ்சல். சரிங்களா? இது நேராக உங்களுக்கு பின்புறம் திரும்புறதுக்கு இடுப்பு சொல்லலைன்னா லேசாக நீங்கள் காலையும் நீங்கள் அசைச்சிக்கலாம். சரிங்களா? இடுப்பு சொல்லறவங்க அப்படியே நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? கட்டாயம் மூச்சை சரியாக கவனிச்சு செய்யணும். பாருங்க, செய்கிற மாதிரி நன்றாக பாருங்க. பார்வை கரலாக்கட்டின் அடிப்பக்கத்தில் இருக்கணும். அப்போதான் உடலை சமநிலையில் வச்சுக்க முடியும். பார்வை கரலாக்கட்டையோட அடியிலே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்து இதே சுற்றை இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்தி எப்படி செய்யலாம் அப்படின்னா, நான் முன்னே சொல்லியிருப்பேன், தோல் சுற்ற உயரத்தில் நீங்கள் முன்னூஞ்சல் செய்யும்போது சொல்லியிருப்பேன், அந்த இடத்துல லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்துருவாங்கன்னா அதே தான் இதையும் நம்ம பண்ண போகிறோம். தோல் உயரில் லேசாக ஒரு அழுத்தம், 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 அழுத்தம்னா அந்த இடையை ஒரு வினாடி அங்கே தாங்கிறதுக்காக ஒரு அழுத்தம் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது தான் நம்மளோட சதைகள் வந்து நன்றாக வலுவாக வேலை செய்யும். சரிங்களா? கரலாக்கட்டை பலன்கள் நிறைய இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம தனியாக ஒரு காலையில் பார்க்கலாம். அது மாதிரி இப்போ நம்ம செஞ்சது முன்பின் ஊஞ்சல் சுற்று. சரிங்களா? இதை தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். ஆரம்பத்தில் ஒரு 18 சுற்றுகள் சுற்ற முயற்சி பண்ணுங்கள். 18 சுற்றுகள் நல்லா வருது அப்படின்னா அடுத்தடுத்து அப்படியே அதை ஒரு அதிகப்படியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 108 சுற்றுகள் வரைக்கும் நல்லா சுற்ற முடியாதுன்னு பாருங்கள். சரிங்களா? அப்போ நீ நம்ம பார்த்தது அடிப்படை சுற்றுகளில் முன்பின் ஊஞ்சல் 3வது சுற்று. தொடர்ந்து பயணிகள், தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.